ஓம் குருகாந்தேசாய தத்சத். ஆறாம் திருமுறை. பந்தமெல்லாம் தவிர்த்தருளி பந்ததருமோ யோக காந்தமுதல் பகரா நின்ற அந்தமெல்லாம் கடந்திட செய்தருளமுதம் எனக்களித்தான் அந்தோ அந்தோ. பேராலும் அறிவாலும் பெரியரென சிறப்பாக பேச நின்றோர் ஆறாலும் பெறலறியாததனை பெற்றுவித்தான் அந்தோ அந்தோ. வள்ளல் பெருமனார் தன்னுடைய இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை பிறப்பில், இந்த பூமி பிறப்பில், சமூக ஒன்றுகளப்பில், சமுதாய பிறப்பில், குடும்ப பிறப்பில், இல்லற வாழ்வில் என்னை பிறப்பிவித்தான். ஆனாலும் அவையெல்லாம் பந்தமறுத்து பதந்தரும் காந்தம் முதல் பகரா நின்ற, அதாவது காந்தம் என்பது எங்கும் நீக்கமர நிறையக்கூடியது, ஊடுருவக்கூடியது, பிரதிபலிக்கக்கூடியது, சிதறக்கூடியது, இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது. இத்தனை தன்மையுடைய அந்த பகரா, அதாவது பகன், அகண்டகாரமாக எங்கும் யாராலும் பிடித்து வைக்க முடியாத பரம்பொருள். அவன் நின்ற அந்தமெல்லாம் கடந்திட செய்த அருளமுதம். இந்த லோகத்தை விட்டு மேல்லோகம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம், அதை தாண்டி செல்லக்கூடிய சுத்தவெளி என்று இறைப்பொருள் பரபிரமத்தை எல்லாம் கடந்து செல்கின்ற அருளமுதத்தை, ஞானத்தை எனக்கு தந்தருளுகின்றான். பேராலும் அறிவாலும் நான் பெரிய பேருடையவன், நான் அறிவில் சிறப்பானவன், அறிவில் மேலோங்கியவன் என்று சொல்பவர்கள் கூட, சிறப்பாக பேச வேண்டும் நின்றாலும் கூட, அதை யாராலேயுமே அப்படி அறிவாலையும் பேராலையும் உயர்ந்தோர் கூட பெற முடியாத ஒரு பேற்றினை நான் பெறுதற்காக என்னை ஆட்கொண்டு எனக்குள் அவன் நின்று என்னை பெறுவித்தான் அல்லவோ. அவன் திருவடியை நான் வணங்குகின்றேன், அவன் திருவடியை நான் வணங்குகின்றேன் என்று வள்ளலார் சொல்கிறார். ஆக இறைவனை நாம் எவ்வளவு பேருடையவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு செயல் செய்தேன் என்று நீ மார்த்தட்டி கொண்டாலும் சரி, இறைவன் நினையாது உன்னால் இந்த பிறப்பினுடைய முக்தியை அடைய இயலாது. ஆக சன்மார்க்கம் என்பது தன்னை சார்ந்து வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யத்தை, அது அன்பு, இரக்கம், தயவு என்ற நிலைகளையெல்லாம் உணர்ந்து அதை அவர்கள் பிற உயிர்களுக்கு மீதும் அருள்பாலிக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நீ சன்மார்க்கியாக இருக்க முடியும். வேண்டாவாதமும் விகண்டாவாதமும் பிடிவாதமும் வாதத்திற்கு மருந்து கொடுத்து விடலாம். ஆனால் பிடிவாதத்திற்கு மருந்து யாரால் கொடுக்க முடியும்? இறைவன் எண்ணினால் நிச்சயமாக கொடுக்க முடியும். எப்படி? பிடி ப்ளஸ் வாதம். அதாவது உன்னுடைய பிடியை விட்டுவிட்டீர்களானால் அந்த வாதம் உன்னை விட்டு தானாகவே போய்விடும். அந்த வாதம் உன்னை போற்றுகின்ற போதமாக, அருள்போதமாக மாறிவிடும் என்பது பெருமனாருடைய அருள்வாக்கு. அன்பர்களே, இந்த நிலையை உணர்வதற்கு நீங்கள் ஒரு குருவை பற்றி உங்களை உணருங்கள். நிச்சயமாக பிறப்பின் நோக்கம் அறிவீர்கள். உங்கள் வாழ்வில் சிறக்கட்டும் என்று வாழ்த்தி மகிழ்வித்து மகிழ்கின்றேன். ஓம் குருகாந்தேசாய தத்சத்.